நெல்லையில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மத போதகருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பிரார்த்தனைக்கு வரும் சிறுமிகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய வழக்கில் நீதிமன்றம் பரபரப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நெல்லையில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மத போதகருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரார்த்தனைக்கு வரும் சிறுமிகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 2022 பாதிரியார் ஆபிரகாம் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அவருக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்டு பெறலாம். மருதுபாண்டி, வணக்கம். இந்த வழக்கோட விவரங்கள் என்ன? திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் காவல் நிலையத்துக்குட்பட்ட ஒரு கிராமத்தைச் சேர்ந்த மத போதகர் ஆபிரகாம் என்பவர் அங்கு இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தில் பணியாற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அவர் அங்கு பிரார்த்தனைக்கு வரக்கூடிய 10க்கும் மேற்பட்ட சிறுமிகளிடம் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் பாலியல் சீண்டலில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்ததாக கடந்த 2022ஆம் ஆண்டு புகாரானது அளிக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் இது தொடர்பாக போஸ்கோ வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. இது தொடர்பான வழக்கு விசாரணை என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போஸ்கோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த விசாரணை இறுதி செய்யப்பட்ட நிலையில் இந்த தீர்ப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குற்றம் அனைத்தும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அவருக்கு மரண தண்டனை விதிப்பதாக போஸ்கோ சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி சுரேஷ்குமார் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு 10 லட்சம் ரூபாய் அளவிற்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து தண்டனை விவரங்களை அறிவித்ததை தொடர்ந்து அதிர்ச்சி அடைந்த ஆபிரகாம் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே அது கூண்டிலேயே மயக்கமடைந்தார். உடனடியாக அங்கிருந்த காவல்துறையினர் உடனடியாக அவருக்கு தண்ணீர் தெளித்து அவருக்கு முதலுதவி சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டிருந்தது. தற்போது நல்ல நிலையில் இருக்கிறார். இருப்பினும் தீர்ப்பு விவரங்கள் என்பது தொடர்ச்சியாக வாசிக்கப்பட்டு வருகிறது. முழுமையான விவரங்கள் மற்றும் அபராத தொகை மற்றும் சிறுமிகளுக்கு வழங்கக்கூடிய நிவாரண தொகை உள்ளிட்ட விவரங்கள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் முழுமையாக தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி மருதுவான். மரண தண்டனை குறித்த தீர்ப்பை கேட்டு குற்றவாளி நீதிமன்றத்தில் மயங்கி விழுந்திருக்கிறார். மத போதகருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் பரபரப்பான தீர்ப்பளித்திருக்கிறது நீதிமன்றம். பிரார்த்தனைக்கு வரும் சிறுமிகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறிய வழக்கில் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 2022 பாதிரியார் ஆபிரகாம் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் வழக்கு நடைபெற்று முடிந்து அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. நெல்லையில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் மத போதகருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.